நான் டேனியல். நான் இருக்க போற டாபிக் என்னன்னா டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏனா என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரக்சர் அதாவது அதுக்கு கொடுக்குற ஷேப், அதாவது அதுக்கு கொடுக்குற ஒரு ஃபார்ம். டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம், எப்படி யோசிச்சு வச்சுக்கலாம்னா அது ஒரு லைப்ரரி மாதிரி. டேட்டாங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் புக்ஸ், அதுக்கப்புறம் லைப்ரரி அதுல அடுக்கி வச்சிருக்கிற முறை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது எந்த ஒரு புக்கை ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற விதம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்காரிதம்ங்கிறது என்னதுன்னா, அல்காரிதம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதை யூஸ் பண்றது மூலயமா நம்ம ஈஸியா அதை ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். இது எடுக்கிறனால தான் ஈஸியா நிறைய ஆப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப செக்யூராவும் இருக்கு. இப்ப நம்ம கூகுள்ல யூஸ் பண்றது மாதிரி கூகுள்ல ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும்னா அதுல ஒரு லெட்டர் கொடுக்கும் போதும் அது ஒரு லெட்டருக்கும் ஒரு விதமா செக் பண்ணும். அந்த மாதிரி செக் பண்றதுனால அது ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா எடுக்குது. அதனாலதான் இது கூகுள் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் மற்றதோட ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு லீனியர், அப்புறம் நான் லீனியர். லீனியர்ல ரெண்டு டைப் இருக்கு. அது வந்து லீனியர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக், அப்புறம் டைனாமிக். ஸ்டாட்டிக்ங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு 10 மட்டும் தான் என்டர் பண்ண முடியும்னு கொடுத்தீங்கன்னா அதுல வெறும் 10 மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ஏதாவது என்டர் பண்ணீங்கன்னா இது எரர் புஷ் ஆகும். இதுவே நீங்க டைனாமிக்ல 10க்கு மேல ஒண்ணு கொடுத்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். நான் டேனியல். நான் இருக்க போற டாபிக் என்னன்னா டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏனா என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரக்சர் அதாவது அதுக்கு கொடுக்குற ஷேப், அதாவது அதுக்கு கொடுக்குற ஒரு ஃபார்ம். டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம், எப்படி யோசிச்சு வச்சுக்கலாம்னா அது ஒரு லைப்ரரி மாதிரி. டேட்டாங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் புக்ஸ், அதுக்கப்புறம் லைப்ரரி அதுல அடுக்கி வச்சிருக்கிற முறை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது எந்த ஒரு புக்கை ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற விதம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்காரிதம்ங்கிறது என்னதுன்னா, அல்காரிதம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதை யூஸ் பண்றது மூலயமா நம்ம ஈஸியா அதை ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். இது எடுக்கிறனால தான் ஈஸியா நிறைய ஆப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப செக்யூராவும் இருக்கு. இப்ப நம்ம கூகுள்ல யூஸ் பண்றது மாதிரி கூகுள்ல ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும்னா அதுல ஒரு லெட்டர் கொடுக்கும் போதும் அது ஒரு லெட்டருக்கும் ஒரு விதமா செக் பண்ணும். அந்த மாதிரி செக் பண்றதுனால அது ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா எடுக்குது. அதனாலதான் இது கூகுள் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் மற்றதோட ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு லீனியர், அப்புறம் நான் லீனியர். லீனியர்ல ரெண்டு டைப் இருக்கு. அது வந்து லீனியர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக், அப்புறம் டைனாமிக். ஸ்டாட்டிக்ங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு 10 மட்டும் தான் என்டர் பண்ண முடியும்னு கொடுத்தீங்கன்னா அதுல வெறும் 10 மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ஏதாவது என்டர் பண்ணீங்கன்னா இது எரர் புஷ் ஆகும். இதுவே நீங்க டைனாமிக்ல 10க்கு மேல ஒண்ணு கொடுத்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆகும். அவ்வளவுதான்.